ஸோ அடுத்து traumatic fistula. ஸோ traumatic fistula ரிலேஷன்ஷிப் கேட்பாங்க. இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி, இன்னொன்று வெர்டிபிரல் ஆர்டரி, ரெண்டும் எந்தெந்த வெயினோட ரிலேட் ஆயிருக்குன்னு. ஸோ இன்டர்னல் கெரோட்டிட் ஆர்டரி வந்து கேவர்னஸ் சைனஸ், சுப்பீரியர் ஆப்தால்மிக் வெயின், பிட்ரோசல் சைனஸ், ஸ்பீனோபெரட்டல் சைனஸோட ரிலேட் ஆயிருக்கும். வெர்டபிரல் ஆர்டரி வந்து ஜுகுலார் வெயின், எபிடியூரல் வீனஸ் பிளெக்சஸ், பாராஸ்பைனல் வீனஸ் பிளெக்சஸோட ரிலேட் ஆயிருக்கும். ஸோ த கான்சிக்வன்சஸ், ஸோ ட்ராமானால என்ன ஆகுன்னா ஏதாவது டியர் ஆயிட்டு அது ரீஜென்ரேட் ஆகும்போது நியோவாஸ்குலரைசேஷன் வந்து அந்த ஃபிஸ்டுலஸ் கம்யூனிகேஷன் வந்து வந்துடும். ஸோ டிபிக்கலி தீஸ் இன்க்ளூட் என்னெல்லாம் சிம்டம்னு பார்த்தோன்னா பெரிய ஆர்பிட்டல் ஸ்வெல்லிங், ப்ராப்டோசிஸ் அண்ட் ஸ்க்ளீரல் எடிமா இன் கேஸ் ஆஃப் த கெரோட்டிட் கேவர்னஸ் ஃபிஸ்டுலா அண்ட் prominent pulsatile groove in the case of the vertebral jugular fistula. So intraocular pressure measurement by tonometer alla thevilla. So it can guide the urgency in the treating carotid cavernous fistula. So radiographic examination la dilation of superior ophthalmic vein is characteristic. So these lesions are usually treated by the endovascular therapy. So அடுத்து high flow large lesions அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து catheter பாஸ் பண்ணி அதை embolize பண்ணலாம். So embolic material, a coil or detachable balloon is then used to occlude the venous head of the fistula. So when conventional transvenous route fails, a direct approach through the transorbital puncture may be required to provide the endovascular therapy. அடுத்த aneurysm adult prevalence வந்து 2%. First saccular aneurysmல first example வந்து Berry's aneurysm. So Berry aneurysmல rule of 1/3 அப்படின்னு ஒன்று இருக்கு. So rule of 1/3 அப்படின்னா 10 to 15% of the subarachnoid hemorrhage from small saccular aneurysm are fatal before they reach the hospital. So 1/3 தான் வந்து 10 to 15% தான் வீட்லயே செத்து போயிருவாங்க. So 1/3 of those individuals who reach the medical facility, 1/3 do not survive. 1/3 who will survive will survive with varying degree of neurologic disability, and 1/3 will only return to their baseline level. So the rule of 1/3. அடுத்து the major complication என்னன்னா rebleeding, hydrocephalus, அதெல்லாம் cardiac events வந்து 50% நடக்கும். ஓகே, அடுத்து rebleeding is a major cause of death in patients who reach medical care after their initial episode of bleeding. அடுத்து hydrocephalus வருது is and it's treated by the external ventricular drain. அடுத்து vasospasm வந்து narrowing of the cerebral artery to be caused by the smooth muscle dysfunction. அடுத்து treatment of symptomatic vasospasm வந்து includes hypervolemia, induced hypertension, endovascular procedure அதெல்லாம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸ்ல treatment of vasospasm in such. So prevent of arterial narrowing, reversal of arterial narrowing, prevention and reversal. இதை வந்து ப்ரிவென்ஷனும் பண்ணுது ரிவர்சலும் பண்ணுறது வந்து induced hypertension, hypervolemia, hemodilution அதெல்லாம். ரிவர்சல் ஆஃப் ஆர்டரியல் narrowing வந்து intra-arterial calcium channel blocker, transluminal balloon angioplasty அதெல்லாம். அப்புறம் ப்ரிவென்ஷனுக்கு வந்து நிமோடிபின் கொடுக்கலாம், இல்லைன்னா சப்பரக்னாய்டு பிளட்டை வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ரைட் சைடு டயக்ராம்ல டயக்ராம் கேட்கலாம். இது வந்து ரைட் கெரோட்டிட் கேவர்னஸ் ஃபிஸ்டுலா, டைலேஷன் ஆஃப் த சுப்பீரியர் ஆப்தால்மிக் வெயின். அடுத்து இந்த ரிஸ்க் ஆஃப் ரப்சர் ஆஃப் பெரிஸ் அண்ட் அன்ரப்சர்டு இன்ட்ராக்ரேனியல் அனியூரிசம் கொடுத்துருக்கான். இது எப்படி டீகோட் பண்றதுன்னா அது எந்த சர்க்குலேஷன் பார்க்கணும், கெரோட்டிட் கேவர்னஸா, ஆன்டீரியரா, போஸ்டீரியர் சர்க்குலேஷனா அப்படின்னு. ஸோ கெரோட்டிட் கேவர்னஸ் வந்து 13 to 24 மில்லிமீட்டர் அப்பதான் ரப்சர் ஆகவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அது அவ்வளோ யூஸ்வலா ரப்சர் ஆகாது. அடுத்து ஆன்டீரியர் சர்க்குலேஷன்னா less than 7 மில்லிமீட்டர் இருந்து வித் ப்ரியர் ஹிஸ்டரி ஆஃப் சப்பரக்னாய்டு ஹெமரேஜ் இருந்தா 1.5% சான்ஸ் இருக்கு. இல்லைன்னா 7 to 12 மில்லிமீட்டர் இருந்தாதான் ஒரு 2% சான்ஸ் ரப்சர் ஆகிறதுக்கு. அடுத்து போஸ்டீரியர் சர்க்குலேஷன்ல அனியூரிசம் இருந்துச்சுன்னா அது லெஸ் தேன் 7 சென்டிமீட்டர் வித் ப்ரீவியஸ் ஹிஸ்டரி இல்லாம லெஸ் தேன் 7 மில்லிமீட்டர் இருந்தாலே 2.5%. ஸோ மோஸ்ட் ப்ரான் டு ரப்சர் பார்த்தோன்னா போஸ்டீரியர் சர்க்குலேஷன் அனியூரிசம் தான். லெஸ் ப்ரான் பார்த்தோம்னா இதுல வந்து கெரோட்டிட் கேவர்னஸ்ல வருது. ஸோ இதுல 3 கிரேடிங் இருக்கு. இது 3மே MCQ. அன்டன் ஹெஸ் கிரேடிங் சிஸ்டம். இதுல வந்து 1, 2, 3, 4, 5, 5 இருக்கு.
ஸோ ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ஃபோக்கல் டெபிசிட் வச்சு பார்க்கணும். கிளினிக்கல் ஹிஸ்டரியில மைல்டு ஃபோக்கல் டெபிசிட்னா 3, மாடரேட் டு சிவியர் ஹெமிபேரசிஸ்னா 4, அப்புறம் ஏர்லி டீசெரிப்ரேட் ரிஜிடிட்டினாலும் 4, ஏசிம்டமேட்டிக் மினிமல் ஹெட் ஏக்லாம் இருந்தா 1. ஸோ இந்த இதே நேமிங்கே இம்பார்ட்டன்ட். ஹண்டன் ஹெஸ் கிரேடிங் சிஸ்டம் ஃபார் எஸ்ஏஹெச். அடுத்து வேர்ல்டு ஃபெடரேஷன் நியூரலாஜிக்கல் சர்ஜன்ஸ் கிளினிக்கல் கிரேடிங் ஸ்கேல் இருக்கு. இதுல வந்து 5 கிரேட் இருக்கு. இதுல வந்து 2, 3 தான் இம்பார்ட்டன்ட். அதான் எம்சிக்யூ கேட்பான். 2னா 13 to 14 GCS வித் நோ மோட்டார் டெபிசிட், 3னா 13 to 14 வித் மோட்டார் டெபிசிட். அடுத்து ஃபிஷர் கிரேடிங் இருக்கு. ஸோ ஃபிஷர்ல வந்து 4 கிரேட் இருக்கு. நோ ஹெமரேஜ், டிஃப்யூஸ் எஸ்ஏஹெச் வித் லெஸ் தேன் வெர்டிக்கல் லேயர் லெஸ் தேன் 1 millimeter திக்கு. அப்புறம் 3ல வந்து லோக்கலைஸ்டு கிளாட் ஆர் வெர்டிக்கல் லேயர் ஆஃப் எஸ்ஏஹெச் மோர் தேன் 1 millimeter திக்கு. 4th வந்து டிஃப்யூஸ். ஸோ காமனா கேட்குற கொஸ்டின் வந்து டிஃப்யூஸ் எஸ்ஏஹெச்னா என்னன்னு கேட்பான். இல்லைன்னா எஸ்ஏஹெச் பட் வித் இன்ட்ராசெரிப்ரல் ஆர் இன்ட்ராவென்ட்ரிகுலர் ஹெமரேஜ் இருந்தா அது 4. ஸோ இந்த கிரேடிங் இம்பார்ட்டன்ட். அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் சாக்குலர் அனியூரிசம் வந்து காயிலிங், இல்லைன்னா காயிலிங் த்ரூ அ ஸ்டென்ட், இல்லை ஃப்ளோ டைவர்ஷனல் ஸ்டென்ட், அதெல்லாம் இருக்கும். ஸோ அடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் ரப்சர்ட் அனியூரிசம் இஸ் பெஸ்ட். Treatment of ruptured aneurysm is best accomplished as soon as possible after initial hemorrhage. அடுத்து ஸோ இனிஷியல் ஹெமரேஜ்க்கு அடுத்து அதை போயிட்டு நம்ம ட்ரீட் பண்ணுறது தான் பெஸ்ட். அடுத்து ஸ்பான்டேனியஸ் இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ் 10% ஓல்டர் இண்டிவிஜுவல் வரும், கிரானிக் ஹைப்பர் டென்ஷன்ல வரும், யங்கர் பேஷண்ட்ல ட்ரக் அபியூஸ் வாஸ்குலர் மால்ஃபர்மேஷன்னால வரும். இல்லை சார்கோட் பவுச்சார்ட் அனியூரிசம்னா என்னன்னு தெரியணும். சார்கோட் பவுச்சார்ட்னா ஸ்மால் டீஜெனரேட்டிவ் அனியூரிசம்ஸ். ஓகே, ஸோ எங்க வேணா வரலாம். இது ஸ்பான்டேனியஸ் இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ். ஸ்கல் பேஸ்ல வரதா டிபிக்கலா அந்த சார்கோட் பவுச்சார்ட் அனியூரிசம். So they are typically located on the perforating lenticulostriate vessels leading to hemorrhage in the basal ganglia. Symptoms are most likely to include headache than ischemic stroke. So it's important. So spontaneous intracerebral hemorrhage la headache more common, stroke viட. So older patients with hypertension வந்து putamen, thalamus, cerebellum, pons அங்கெல்லாம் bleed ஆகும். So further investigation யாருக்கு பண்ணணும்னா atypical hematoma, ஏதாவது subarachnoid bleed அப்படிலாம் இருந்தா, இல்ல யங் பேஷண்ட்ல வித்தவுட் ஹைப்பர் டென்ஷன் ஹிஸ்டரி, அவங்களாம் நம்ம டீட்டெயிலாக எவாலுவேட் பண்ணணும். ஸோ ஓல்டர் பேஷண்ட் வித் ஹிஸ்டரி ஆஃப் ஏர்லி டெமென்ஷியா அண்ட் மல்டிபிள் எபிசோட் ஆஃப் மோர் பெரிஃபரல் லொகேட்டட் இன்ட்ராசெரிப்ரல் ஹெமட்டோமா, த டயக்னோசிஸ் ஆஃப் அமைலாய்டு ஏஞ்சியோபதி ஷுட் பி கன்சிடர்ட். ஸோ அமைலாய்டு ஏஞ்சியோபதியில பெரிஃபரல் லொகேட்டட் இன்ட்ராசெரிப்ரல் ஹெமட்டோமா இருக்கும், மல்டிபிள் எபிசோட்ஸ் ஹெமரேஜ் ஆகும், ஏர்லி டிமென்ஷியா வரும். ஸோ மோஸ்ட் கேசஸ் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ் do not require surgical intervention. Peak swelling and decompensation are probably most likely to occur within this time frame. அதாவது 5 to 7 days வரைக்கும் அவங்களை அப்சர்வேஷன் பண்ணணும், அப்புறம் சர்ஜரி பண்ணணும் எவாக்குவேட் பண்றதுக்கு. இன்டர்மீடியேட் சைஸ் ஹெமரேஜ் இன் ஆக்சசபிள் லொகேஷன்ல இருந்துச்சுன்னா tolerate the hematoma initially but then deteriorate in a delayed fashion with edema despite medical therapy. ஸ்டீராய்டுக்கு no role. அப்புறம் யங்கர் பேஷண்ட்ஸ் வந்து வித் ஸ்மாலர் வென்ட்ரிக்கல் ஹேவ் லோவர் கம்ப்ளைன்ஸ். நான் ஏற்கனவே சொன்னது அது யங்கர் பேஷண்ட்ஸ்ல வந்து டேஞ்சரஸா இருக்கும் எந்த ப்ளீடா இருந்தாலும், ஏன்னா ஸ்பேஸ் வந்து கம்மி, ஓல்டர்ல வந்து ஸ்பேஸ் வந்து அதிகம். அடுத்து காசஸ் கொடுத்துருக்கான் ஸ்பான்டேனியஸ் இன்ட்ராசெரிப்ரல் ஹெமரேஜ். ஸோ அந்த அமைலாய்டு ஏஞ்சியோபதி டியூமர் கூட ப்ளீட் ஆகலாம், மற்றதெல்லாம் தெரிஞ்ச காசு மாதிரி தான் இருக்கு. அடுத்து இன்ட்ராஆபரேட்டிவ் அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி இது பண்ணலாம், ஹெமட்டோமாவை கண்டுபிடிக்கலாம். ட்ரீட்மெண்ட் வந்து கிரேனியாட்டமி, அந்த எந்த ஆக்சசபிள் பார்ட் ஆஃப் பிரெயின்ல போயிட்டு ஓட்ட போட்டு அந்த ஹெமட்டோமா வந்து எவாக்குவேட் பண்ணிடணும். அப்புறம் ஸ்டீரியோஸ்டாட்டிக் ஆஸ்பிரேஷன், அப்புறம் அந்த மெடிகேஷன் வித் ஃபைப்ரினோலைட்டிக் ஏஜென்ட்ஸ், அதெல்லாம் வந்து டீப் லொகேஷன்ல இருந்தா கன்சிடர் பண்ணலாம். ஸ்பெஷல் சிச்சுவேஷன் டு கன்சிடர் இந்த பேஷண்ட் வித் செரிப்ரல் ஹெமரேஜ். நிமிஷம். Sorry, a special situation to consider is the patient with the cerebellar hemorrhage. So surgery is often more readily because of the danger of sudden deterioration from brainstem compression is of more concern. So cerebellar hemorrhage இருந்தா immediate surgery பண்ணணும்.
அப்புறம் பேஷண்ட் வித் ஃபோர்த் வென்ட்ரிகுலர் அப்ஸ்ட்ரக்ஷன் ஹைட்ரோகெஃபலஸ்ல இருந்தா வென்ட்ரிகுலர் ட்ரைனேஜ் மட்டும் பண்ணா போதும். ஆனா வந்து யூஸ்வலா சேர்ந்து நம்ம சப்பாக்சிபிட்டல் கிரேனியோட்டமி பண்ணி ஹெமட்டோவை வந்து எவாக்குவேட் பண்ணிடணும். அடுத்து வந்து மைகாட்டிக் அனிரிசம். மைகாட்டிக் அனிரிசம் வந்து எங்க காமன்னா டிஸ்டல் செரிப்ரல் வாஸ்குலர் பெட்ல தான் காமன். as opposed to பெரிஸ் அனிரிசம். பெரிஸ்லாம் பெரிய பெரிய வெசல்ல வரும், லார்ஜ் வெசல்ஸ் நியர் சர்க்கிள் ஆஃப் கில்லிஸ். மைகாட்டிக் வந்து டிஸ்டல் இதுல வரும். அடுத்து ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும். ஸோ ஹெமட்டோமா இருந்தா கிரேனியோட்டமி பண்ணி எவாக்குவேட் பண்ணும். Typically, the diseased arterial segment must be occluded and resected when it is operated on its early stage. So later stage la fibrous wall vandrum, so clipping வந்து ஈஸியா இருக்கும். So mycotic aneurysms are better clipped on a later stage when the fibrous wall forms. அடுத்து மொயாமொயா டிசீஸ். மொயாமொயால கீவேர்ட் என்னன்னா, ஏற்கனவே பார்த்தோம் இடியோபதிக்கு வந்து நான் அத்ரோஸ்க்ளரோட்டிக் of the major intracranial blood vessels with collateral, யூஸ்வலா பைலேட்டரலா தான் இருக்கும், ஆனா சிமெட்ரிக்கலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ மல்டிபிள் இன்ஃபாக்ட்ஸ் இருக்கும். ஏஞ்சியோகிராஃபில வந்து எந்தெந்த வெசல்லாம் இன்வால்வ் ஆயிருக்குன்னா இன்டர்னல் கெரோட்டிடு, மிடில் செரிப்ரல், அப்புறம் ஆன்டீரியர் செரிப்ரல், மிடில் செரிப்ரல், இன்டர்னல் கெரோட்டிடு. அடல்ட்ல வந்து the rete vessels cause subarachnoid or basal ganglia hemorrhage, the most common presentation. So subarachnoid hemorrhage or basal ganglia hemorrhage the most common presentation in adults. So surgical treatment வந்து extracranial, intracranial bypass பண்ணும். ஸோ டிப்பிக்கலா எங்க இருந்து எதுக்கு பைபாஸ் பண்ணா, சூப்பர்ஃபிஷியல் டெம்போரல் ஆர்டரியில இருந்து மிடில் செரிப்ரல் ஆர்டரிக்கு பைபாஸ் பண்ணும். இல்லைன்னா ஆன்லே சினான்ஜியோசிஸ் அப்படின்னு ஒரு டெக்னிக் சொல்றான், அனாஸ்டமோசிஸ் மாதிரி. ஸோ இல்லைன்னா ரெண்டையும் காம்பினேஷன் யூஸ் பண்ணலாம். ஸோ பைபாஸ் வந்து அடல்ட்டுக்கு, ஆனா சில்ட்ரனுக்கு வந்து பெட்டர் வந்து சினான்ஜியோசிஸ். ஸோ இது எம்சிக்யூ. மொயாமொயால சில்ட்ரனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்னா சினான்ஜியோசிஸ், அடல்ட்டுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா பைபாஸ். அடுத்து டியூரல் ஏவி மால்ஃபர்மேஷன். ஸோ டியூரல் AV malformation வந்து communication between the dural artery and the cerebral venous system. So occur only in adults, follow a dural sinus, it usually follows a dural sinus thrombosis, usually of the cavernous sinus or sigmoid transverse sinus junction la varum. So lesions demonstrating communication with the cortical veins possess a risk of hemorrhage and require treatment. Typically endovascular therapy தான் பண்ணணும். அடுத்து ischemic stroke la ஒண்ணு MCQ இல்ல. அடுத்து சிஎன்எஸ் டியூமர்ஸ். ஸோ சிஎன்எஸ் டியூமர்ல ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராக்ரேனியல் டியூமர்ஸ் பார்க்குறோம். பிரைமரி, செகண்டரினா வேற இடத்துல இருந்து மெட்டாஸ்டைஸ் ஆகி வர்றது, பிரைமரினா பிரெயின் டிஷ்யூல இருந்து ஆரிஜினேட் ஆகுறது. ஆனால் செகண்டரி வந்து லோக்கல் எக்ஸ்டென்ஷனா இருக்கலாம், ஹெமட்டோஜினஸா இருக்கலாம். அதுல காமன் வந்து ஹெமட்டோஜினஸ் அப்படின்னு சொல்றோம். அடுத்து வந்து கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் வந்து ஃபர்ஸ்ட் சிம்டம்ஸ் வந்து ஒரு காம்பினேஷனா தான் இருக்கும். அதாவது எடிமானாலேயோ இல்லை ஹைட்ரோகெஃபலஸ், ஐசிபி எல்லாம் சேர்ந்துதான் சிம்டம். ஸோ டஸ் நாட் டிஃபர் மச் பை டியூமர் ஹிஸ்டாலஜி. ஸோ எதை பொறுத்து கிளினிக்கல் ப்ரெசன்டேஷன் இருக்குன்னா ரேட் ஆஃப் க்ரோத் அண்ட் லொகேஷன் ஆஃப் த டியூமர், இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட். அடுத்து ஹெட்ஏக் தான் 50 to 60% வரும் பிரைமரி பிரெயின் டியூமர்ல, ஆனால் மெட்டாஸ்டேட்டிக்ல கொஞ்சம் கம்மி. அடுத்து worse headache in the morning because of hypoventilation during the sleep with the consequent elevation of the PCO2 and cerebrovascular dilation. அடுத்து frontal, temporal, occipital என்னென்ன சிம்டம் கொடுத்துருக்கான். frontal personality change, dementia, hemiparesis, dysphasia அதெல்லாம் வரலாம். temporal lobeல memory change, auditory, olfactory. இதுல இம்பார்ட்டன்ட் வந்து MCQ வந்து temporal lobeல contralateral quadrantanopia இருக்கும், contralateral quadrantanopia. அடுத்து பெரைட்டல் லோப்ல வந்து கான்ட்ரலேட்டரல் மோட்டார் சென்சரி இன்வால்மெண்ட், அப்ராக்சியா, ஹோமோனோமஸ் ஹெமியோனோபியா அதெல்லாம் இருக்கும். ஆக்சிபிட்டல் லோப்ல கான்ட்ரலேட்டரல் விஷுவல் ஃபீல்ட்ஸ் டிஃபெக்ட்ஸ் அண்ட் அலெக்சியா இருக்கும். ஸோ அடுத்து வந்து கெடோலியனியம் என்ஹான்ஸ்டு கான்ட்ராஸ்ட் எம்ஆர்ஐ தான் மோஸ்ட் சென்சிட்டிவ் ஃபார் ஃபைண்டிங் டிஃபெக்ட்ஸ் இன் த பிளட் பிரெயின் பேரியர் அண்ட் லொக்கலைசிங் ஸ்மால் மெட்டாஸ்டேசிஸ் அப் டு 5 millimeter கூட கண்டுபிடிக்கலாம். அடுத்து டிஃப்யூஷன் வெயிட்டட் எம்ஆர்ஐ ஹெல்ப்ஸ் டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிளையோமா அண்ட் ஆப்சஸ். அடுத்து பெர்ஃபியூஷன் வெயிட்டட் இமேஜிங் கேன் ப்ரிடிக்ட் ரெஸ்பான்ஸ் டு த ரேடியோதெரப்பி இன் லோ கிரேட் கிளையோமா. அடுத்து ஃபங்க்ஷனல் எம்ஆர்ஐ வந்து எலக்ட்ரண்ட் ஏரியா டியூமர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், அப்பதான் ரிசெக்ஷன் ஈஸியா இருக்கும் வித் லெஸ் மார்பிலிட்டி. அடுத்து டிஃப்யூஷன் டென்சார் இமேஜிங் இருக்கு, இது இம்பார்ட்டன்ட். டிஃப்யூஷன் டென்சார் இமேஜிங் கேன் டெமான்ஸ்ட்ரேட் த எஃபெக்ட் ஆஃப் அ டியூமர் ஆன் ஒயிட் மேட்டர் ட்ராக்ட். ஓகே, ஸோ டிஃப்யூஷன் டென்சார்ங்கிறதுனால அப்படி ஒயிட் ட்ராக்ட், ஒயிட் மேட்டர் ட்ராக்ட். சர்ஜரியில வந்து ஃபர்ஸ்ட் டெக்ஸாமெத்தாசோன் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் எடிமா ட்ரீட் பண்றதுக்கு, அப்புறம் ஸ்டெபிலைஸ் த செல் மெம்பரேன்.
அடுத்து புசா வந்து simultaneously breaks and sucks away the tumor while protecting the neural and vascular structure. அடுத்து intraoperative ultrasound யூஸ் பண்ணலாம் deep area இல்ல cyst in subcortical areas அதுக்கெல்லாம். அடுத்து அவ்வளவுதான். அதுல MCQ அந்த டிசிஷன் பிட்வீன் நீடில் பயாப்சி சர்ஜிக்கல்லாம் டிபெண்ட் ஆகும் ஒவ்வொரு பேஷண்ட்டை பொறுத்து. அடுத்து பிரைமரி பிரெயின் டியூமர், ஃபர்ஸ்ட் இன்ட்ராக்சியல் பிரெயின் டியூமர். So this arises from the glial cells are supportive structures of the neuron and are collectively called the glioma. So total surgical excision of glioma is extremely rare. ஏன்னா அது இன்ஃபில்ட்ரேட் ஆயிட்டு கார்பஸ் கலோசம்ல கிராஸ் ஆகி கான்ட்ரலாட்டரல் ஹெமிஸ்பியர் கூட போகலாம். ஸோ ஹூ கிரேடிங் இருக்கு. ஹூ கிரேடிங் வந்து 1 to 4 லைட் மைக்ரோஸ்கோபி வச்சு டிபெண்டிங் ஆன் த 4 ஃபேக்டர் இது MCQ. டிகிரி ஆஃப் செல்லுலாரிட்டி, புளியோமார்பிசம், மைட்டாட்டிக் ஃபிகரு, எண்டோதீலியல் ப்ராலிஃபரேஷனு, அப்புறம் நெக்ரோசிஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் டியூமர் ஆஸ்ட்ரோசைட்டிக் டியூமர். ஸோ ஆஸ்ட்ரோசைட்டிக்ல 3 இருக்கு. கிளையோபிளாஸ்டோமா மல்டிஃபார்மே, அனாபிளாஸ்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா, பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா. ஸோ கிளையோபிளாஸ்டோமா மல்டிஃப்ளை வந்து அக்ரெசிவ் கிரேட் 4 டியூமர். மோஸ்ட் காமன் பிரைமரி பிரெயின் டியூமர் இன் அடல்ட் தான். ரிங் என்ஹான்சிங் லீஷன் மாதிரி இருக்கும் இமேஜிங் ஸ்டடியில. ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி, ரேடியேஷன், கீமோதெரப்பி, டிமோசோலமைட் தான் ட்ரக் ஆஃப் சாய்ஸ். அடுத்து ரிகரன்ஸ் இஸ் காமன். ஸோ ரிப்பீட்டட் சர்ஜிக்கல் இஸ் ஆஃபன் டீம்டு ரீசனபிள். அடுத்து அனபிளாஸ்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா வந்து கிரேட் 3 டியூமரு. அடுத்து பைலோசைட்டிக் ஆஸ்ட்ரோசைட்டோமா வந்து பினைன், அது வந்து கிரேட் 1 டியூமரு. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும் for these posterior fossa lesions. However, for lesions in the hypothalamus or optic tract, biopsy and chemotherapy or radiation therapy should be considered. அடுத்து ஒலிகோடென்ட்ரோக்ளையோமா. ஸோ அந்த டியூமர்லாம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப கம்மியா காம்பாக்டா கொடுத்துருக்கான். திரும்பி பார்த்தா தான் அதெல்லாம் கன்ஃபியூசிங்கா தான் இருக்கு. ஸோ ஆலிகோடென்ட்ரோக்ளையோமா ஆலிகோடென்ட்ரல் செல்ஸ்ல இருந்து வரும். மேல் ப்ரிட்ராமன்ஸ் typically present with seizure and hemorrhage or non-specific mass effect. அடுத்து இன்னொரு வேரியன்ட் இருக்கு, அது வந்து ஆலிகோ ஆஸ்ட்ரோசைட்டோமா. இட் பிஹேவ்ஸ் லைக் ஆலிகோடென்ட்ரோக்ளையோமா அண்ட் போத் ஹேவ் த அக்ரெசிவ் அனபிளாஸ்டிக் ஃபார்ம்ஸ். ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி ஃபாலோடு பை கீமோதெரப்பி தான். ஸோ பர்டிகுலர்லி ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் இஸ் அசோசியேட்டட் வித் லாஸ் ஆஃப் குரோமோசோம் 1p 19q. இது MCQ. ஒலிகோடென்ட்ரோக்ளையோமால 1p 19q இருந்தா பெட்டர் ரெஸ்பான்ஸ். ரேடியேஷன் வந்து அனபிளாஸ்டிக் யூஸ் பண்றாங்க. அடுத்து எப்பண்டைமோமா. எப்பண்டைமோல வந்து பீடியாட்ரிக் பாப்புலேஷன்ல இது 70% இந்த டியூமர் தான் வரும் பிட்வீன் 10 to 15 இயர்ஸ். இன் சில்ட்ரன் எங்க வரும்னா இந்த எப்பண்டைமோமா 4th ventricle ஃப்ளோர்ல வரும். ஸோ அடுத்து சப் எப்பண்டைமோ வந்து அது வேரியன்ட். இது ஓல்டர் பேஷண்ட்ஸ்ல வர்றது அண்ட் ரேர்லி ரெக்வயர்ஸ் சர்ஜிக்கல் எக்ஸிஷன். ஸோ ஏற்கனவே 2 பார்த்தோம். நான் சொன்னேன் கேபிலேரி இதுலயும் சர்ஜரி தேவையில்லை, அப்புறம் வீனஸ் என்ஜியோலையும் சர்ஜரி தேவையில்லை. எப்பண்டைமோமா இன்னும் அடல்ட்ஸ், அது பேர் வந்து சப் எப்பண்டைமோமா, அதுக்கும் சர்ஜரி தேவையில்லை. ஸோ இட் டிபிக்கல் மேனிஃபெஸ்ட் அஸ் லோ க்ரோயிங் போஸ்டீரியர் ஃபோசா மாஸ், ஹைட்ரோகெஃபாலஸ் வரலாம். அடுத்து ஸோ recommendation for spinal MRI plus lumbar puncture for cytology to rule out subarachnoid drop metastasis. ஸோ எப்பண்டைமோமால டிராப் மெட்டாஸ்டசிஸ் இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து இமேஜ் பண்ணி லம்பார் பங்க்சர் பண்ணி சைட்டாலஜி பண்ணி தேவைன்னா அப்போதான் தேவைன்னா நம்ம ஸ்பைனல் ரேடியேஷன் கொடுக்கணும். பாசிட்டிவா இருந்துச்சு சைட்டலஜி அப்படின்னா ஸ்பைனுக்கு ரேடியேஷன் பண்ணணும். அடுத்து கோராய்ட் பிளெக்சஸ் பேப்பிலோமா அண்ட் கார்சினோமா. ஸோ இது மோஸ்ட் வருது பார்த்தோம், ஹைட்ரோகெஃபாலஸ் மாதிரி இருக்கும். அடுத்து ஏடிபிக்கல் பேப்பிலோமா வந்து ஹலோ யோகேஷ், சரியா கேட்கலடா. ஹலோ யோகேஷ். கேக்குதா? ஹலோ, ஸ்கிரீன் தெரியுதா? இப்ப கேக்குதா? ஸ்கிரீன் தெரியுது.
choroid plexus papilloma பார்த்துட்டு இருந்தோம். less than 2 year children தான் காமன், மோஸ்டா பினைனா தான் இருக்கும். அடுத்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் எக்ஸிஷன், அட்ஜுவன்ட் கீமோதெரபி, பினைன். அடுத்து ரேடியேஷன் எதுக்குன்னா கார்சினோமா, அதாவது கேன்சர் இருந்தா ரேடியேஷன், இல்லைன்னா வெறும் பினைனா இருந்தா சர்ஜரி பிளஸ் கீமோதெரபி கொடுத்தா போதும். அடுத்து பீடியாட்ரிக் பிளைன்ஸ்டெயின் கிளையோமா. ஸோ இது வந்து 7 years அந்த ஏஜ்ல வரும். ஸோ டெக்டல் டெக்மெண்டல், அதாவது மிட் பிரெயின் ஏரியால வரும். அது டெக்டல் டெக்மெண்டல்ல வந்துச்சுன்னா தே ஹேவ் பெட்டர் சர்வைவல் தேன் பாண்டைன். இது எம்சிக்யூ. டெக்டல் டெக்மெண்டல் தே ஹேவ் பெட்டர் ப்ரோக்னோசிஸ் தென் பாண்டைன். அடுத்து ட்ரீட்மெண்ட் வந்து ஃபோக்கல் முன்னாடி ஃபோக்கல் segmental mesencephalic tumors may be manifested with hemiparesis that slowly progress. Diffuse pontine glioma வந்து multiple cranial nerve palsy. So presentation vary ஆகுது. கிளையோமால பாண்டைன்ல புவர் ப்ரோக்னோசிஸ், ஏன்னா இது வந்து presents with multiple cranial nerve palsy and ataxia. ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா டெக்டலுக்கு வந்து விஜிலன்ட் ஃபாலோ அப். ஓகே, தேவைப்பட்ட சிஎஸ்எஃப் ஷண்டிங், இந்த விபி ஷண்ட் அது மட்டும் பண்ணுவோம். Focal tegmental mesencephalic tumors must be surgically resected and require adjuvant chemotherapy and radiotherapy if they recur. So pontine வந்து poor prognosis, அதனால ரேடியேஷன் மட்டும். ஸோ 3 டைப் இருக்கு, 3த்துக்கு ட்ரீட்மெண்ட் வேற, பிரசன்டேஷன் வேற. ப்ரோக்னோசிஸ் புவரா இருக்கிறது பாண்டைன். அடுத்து நியூரோனல் அண்ட் மிக்சடு நியூரோக்ளையல் டியூமர். அதுல ஃபர்ஸ்ட் வந்து கேங்லியோக்ளையோமா, கேங்லியோசைட்டோமா. So less than 30 yearsல வரும், 11 yearsல பீக் ஆகும். Typically manifested with seizure. Okay. அடுத்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி வித் ரேடியேஷன் தெரப்பி. ரேடியேஷன் வந்து அனப்ளாஸ்டிக், சர்ஜரி தான் மெயின் ட்ரீட்மெண்ட். அடுத்து சென்ட்ரல் நியூரோசைட்டோமா. ஸோ 20 to 40 yearsல வரும். ஸ்லோ க்ரோயிங், பினைன், ரேர்லி ஹெமரேஜ். ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான், requiring stereotactic radio surgery or chemotherapy. அதெல்லாம் வந்து ரெக்கரன்ஸ் வந்தா. அடுத்து டிஸ்எம்பிரியோபிளாஸ்டிக் நியூரோஎபித்தீலியல் டியூமர். இதுவும் சில்ட்ரன்ல தான் வரும், யங் அடல்ட்ஸ் தான், less than 20 years. வெரி ஸ்லோ ஆர் ஈவன் நோ growth. இது எம்சிக்யூ. ஓகே, டிஸ்எம்பிரியோபிளாஸ்டிக் நியூரோஎபித்தீலியல் டியூமர் வந்து வெரி ஸ்லோ growth. ஸோ சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் பண்ணணும். அடுத்து பக்கத்துல இருக்க எபிலெப்டோஜெனிக் ஃபோக்கையும் ரிமூவ் பண்ணிடணும். அடுத்து பேராகேங்லியோமா. பேராகேங்லியோமா வந்து ஸ்லோ க்ரோயிங் மாஸ் வித் சிஸ்டமிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப், அதே மாதிரி தான் கேட்டகோலமெண்டலிஸ், கார்சினாய்ட் சிண்ட்ரோம் வித் கிரேனியல் நர்வ் பால்சி இன் ரிலேட்டிங் லொகேஷன். பேராகேங்லியோமா வந்து பினைன், ஸ்லோ க்ரோயிங். ஸோ இடத்தை பொறுத்து பேராகேங்லியோமாக்கு பேரு மாறும். கேரோட்டிட் பைஃபர்கேஷன்ல வந்தா கேரோட்டிட் பாடி டியூமர்னு சொல்லுவோம். சுப்பீரியர் வேகல் கேங்லியா, அப்புறம் அங்க வந்துச்சுன்னா குளோமஸ் ஜுகுலாரே டியூமர்னு சொல்லுவோம். அடுத்து ஆரிகுலர் பிரான்ச் ஆஃப் வேகஸ்ல வந்தா குளாமஸ் டிம்பானிகம்னு சொல்லுவோம். அடுத்து இன்ஃபீரியர் வேகல் கேங்லியா வந்துச்சுன்னா குளாமஸ் இன்ட்ராவேகல்னு சொல்லுவோம். அட்ரினல் மெடுலா சிம்பத்தட்டிக் செயின்ல தான் வந்தா பியோக்ரோமோசைட்டாமான்னு சொல்லுவோம். ஸோ நமக்கு தெரியாதது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆரிகுலர் பிரான்ச் ஆஃப் வேகஸ்ல வந்தது குளாமஸ் டிம்பானிகம் தெரியும். இந்த இன்ஃபீரியர் வேகல் கேங்லியா இது கேட்கலாம். இன்ஃபீரியர் வேகல் கேங்லியன்ல வர பேராகேங்லியமா பேர் வந்து குளாமஸ் இன்ட்ராவேகல். ஸோ மெடிக்கல் தெரப்பி தான் நம்ம கொடுப்போம், தெரியும்ல, பியோக்ரோமோசைட்டோமா மாதிரியே தான். ஆல்ஃபா பிளாக்கர் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும், ஆல்ஃபா பிளாக்கேஜ் நடந்ததுக்கு அப்புறம் பீட்டா பிளாக்கர் கொடுக்கணும். ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி பண்ணணும். அடுத்து ஒரு சிண்ட்ரோம் சொல்றேன், எல் ஹெர்மிட்டி டொக்லோஸ் டிசீஸ் அப்படின்னு. அப்படின்னா டிஸ்பிளாஸ்டிக் செரிபல்லார் கேங்லியோசைட்டோமா அது. ஸோ இதெல்லாம் அதர் டியூமர்ஸ். அதெல்லாம் பேர் தான், ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, இதெல்லாம் எம்சிக்யூ கேட்க மாட்டாங்க. அடுத்து பினியல் ரீஜியன் டியூமர். ஃபர்ஸ்ட் பினியோசைட்டோமா. பினியோசைட்டோமாவும் யங் இயர்ஸ் தான், 10 to 20 years. இது வந்து டிபிக்கலி பிரசன்ட் வித் ஹைட்ரோகெஃபலஸ். ஓகே, அடுத்து பெரினாட் சிண்ட்ரோம் இருக்கும். இதுல பெரினாட் சிண்ட்ரோம்னா என்னன்னா சுப்ரா நியூக்ளியர் வெர்டிகல் கேஸ் டிஸ்டர்பன்ஸ் காஸ்ட் பை கம்ப்ரஷன் ஆஃப் த டெக்டல் பிளேட். தே ஆர் யூசுவலி ஸ்டேபிள், அப்புறம் ஸ்லோ க்ரோயிங். அடுத்து பீனியலோ பிளாஸ்டோமா. பீனியோ பிளாஸ்டோமா வந்து மோஸ்ட் seen in the children at a peak age of 3 years and predominant in the females. இதுலயும் பெரினாட் சிண்ட்ரோம் வரும். ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் பிளஸ் இரேடியேஷன் ஆஃப் த கிரேனியல் வால்ட் அண்ட் என்டையர் ஸ்பைனல் ஆக்சிஸ். முன்னாடி சொன்ன எப்பண்டைமோமாக்கு டிராப் மெட்டாஸ்டாசிஸ் இருக்கும், அதனால அது சைட்டாலஜி பாசிட்டிவா இருந்தா ஸ்பைனல் இரேடியேஷன் கொடுக்கணும். இன்னொரு டியூமர் வந்து பினியலோ பிளாஸ்டோமா. பினியலோ பிளாஸ்டோமாக்கும் ஸ்பைனல் இரேடியேஷன் கொடுக்கணும். அடுத்து பேப்புலரி டியூமர் ஆஃப் த பீனியல் ரீஜியன். இது வந்து கிரேட் 2 to grade 3 டியூமரா தான் இருக்கும், இன்டர்மீடியட் ப்ரோக்னோசிஸ் மாதிரி. அதுல அடுத்து 4th குரூப் அது முடிஞ்சது, பீனியல் கிராண்ட் டியூமர்ஸ். அடுத்து பிரிமிட்டிவ் நியூரோ எக்டோடர்மல் டியூமர்ஸ். ஸோ தீஸ் ஆர் ரேர்லி சீன் இன் அடல்ட், லெஸ் தேன் 5 yearsல தான் வரும், மேல்ல தான் காமன்.
இதுல வந்து ரேபிட் பிரசன்டேஷன் இருக்கும். These tumors tend to disseminate through the CSF and are often found to involve the spinal subarachnoid space in a sizable number of patients at the time of diagnosis. Treatment வந்து அதே மாதிரி சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி if the child is older than 3 years. இது இம்பார்ட்டன்ட். மோர் தென் 3 இயர்ஸ்ல தான் அந்த மல்டி மொடாலிட்டி ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணணும் நம்ம. அடுத்து மெடுலோபிளாஸ்டோமா முடிஞ்சது, பிரிமிட்டிவ் நியூரோஎக்டோடர்மல் டியூமர். அடுத்து டியூமர் ஆஃப் கிரேனியல் அண்ட் ஸ்பைனல் நர்வ். ஸோ நர்வ்ஸ்ல ஒரு டியூமர் ஃபர்ஸ்ட் ஸ்வானோமா. ஸ்வானோமா வந்து பேரன்கைமல் ரீஜன்ல இருக்கும். பிஃபோர் 30 இயர்ஸ் சென்சரி நியூரல் ஹியரிங் லாஸ் வித் டினிட்டஸ், டிசீனஸ் அதெல்லாம் இருக்கும். அண்ட் டிபிக்கலி பிரசன்ட் அட் அன் ஏஜ் ஓல்டர். சாரி, இது வந்து வெஸ்டிபுலர் ஸ்பானோமா சொல்றோம். வெஸ்டிபுலர் ஸ்பானோமா வந்து ஓல்டர் தென் 30 இயர்ஸ்ல வரும். ஆனா யூஸ்வலா ஸ்பானோமா வந்து லெஸ் தென் 30 இயர்ஸ்ல வரும். ஸோ வெஸ்டிபுலர் ஸ்பானோமா வந்து ஸ்லோ க்ரோயிங். ஸோ when this present bilaterally நம்ம NF2, இது இம்பார்ட்டன்ட். NF2ல என்ன டியூமர் அசோசியேட் இருக்குன்னு கேட்போம், வெஸ்டிபுலர் ஸ்பானோமா. அடுத்து லீசன்ஸ் லெஸ் தென் 3 சென்டிமீட்டர்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை. எவ்ரி 6 months ரேடியாலஜி இது பண்ண ஆடியாலஜி பண்ணா போதும். அடுத்து 90% ஆஃப் த டியூமர் வந்து டியூமர் கண்ட்ரோல் இஸ் பாசிபிள் வித் ரேர் ஃபேஷியல் நர்வ் பால்சி. அடுத்து லார்ஜர் தென் 3 சென்டிமீட்டர்னா சர்ஜரி பண்ணும், which is usually accompanied by loss of hearing and a greater risk of facial nerve palsy. அவ்வளோ ஞாபகம் வச்சுக்கணும்னா என்ன, வெஸ்டிபுலர் ஸ்பானோமா அடல்ட்ஸ்ல வருது, ஜென்ரலா ஸ்பானோமா லெஸ் தேன் 30 இயர்ஸ்ல தான் வருது. அப்புறம் NF2 அசோசியேட் ஆயிருக்கு. அப்புறம் லெஸ் தேன் 3 சென்டிமீட்டர்னா அப்சர்வேஷன். சில பேர் அது கொஞ்சம் கான்ட்ராவர்சி மாதிரி போயிட்டு இருக்கு. ஜென்ரலா லெஸ் தேன் 3னா அப்சர்வேஷன், மோர் தேன் 3 சென்டிமீட்டர்னா சர்ஜரி பண்ணும். அவ்வளவுதான் முடிஞ்சு. அடுத்து நியூரோஃபைப்ரோமா. நியூரோஃபைமா வந்து ரேர்லி ஃபவுண்ட் இன்ட்ராக்ரேனியலி. ஆனா ஸ்வானோமா வந்து பேரன்கைமல்ல வரும்னு பார்த்தோம். நியூரோஃபைப்ரோமா வந்து ரேர்லி ஃபவுண்ட் இன்ட்ராக்ரேனியலி, NF1ஓட அசோசியேட் இருக்கும். ஸ்வானோமா NF2, நியூரோஃபைப்ரோமா NF1. ஹெட்ல இருக்கும் பிளெக்சிஃபார்ம் நியூரோஃபைப்ரோமா, ஆஃபன் இன் த ஆர்பிட் ஃப்ரம் த ஹெட் அண்ட் நெக்ல எந்த இடத்துல வரும்னா ஆர்பிட்ல ஃப்ரம் கிரேனியல் நர்வ் 6, ஸ்கேல்ப் ஆர் பரோட்டிடு அதெல்லாம் வரலாம். ஸ்பைனல் கெனல்ல டம்பிள் ஷேப் டியூமர் மாதிரி பிரசன்ட் ஆகும். தே ஆர் பெயின்லெஸ். நியூரோஃபைப்ரோமா ஆர் பெயின்லெஸ் அண்ட் ஸ்லோ க்ரோத், பினைனா தான் இருக்கும். அடுத்து ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி தான். ஸோ நர்வ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். சாரி, total resection results in nerve sacrifice as opposed to schwannoma resection, which usually can be achieved without nerve surgery. So difference வந்து ஸ்பானோமால வந்து நர்வ் இன்ஜுரி இல்லாம நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஆனா நியூரோஃபைப்ரோமால வந்து நர்வ் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். அடுத்து டியூமர்ஸ் ஆஃப் த மெனிஞ்சஸ். மெனிஞ்சஸ்ல ஃபர்ஸ்ட் மெனிஞ்சியோமா. மெனிஞ்சியோமா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல ஃபர்ஸ்ட் மோஸ்ட் காமன் டியூமர் இன் அடல்ட் வந்து கிளையோபிளாஸ்டோமா மல்டிஃபார்ம் பார்த்தோம். செகண்ட் மோஸ்ட் காமன் டியூமர் வந்து மெனிஞ்சியோமா. ஸோ ஃபீமேல்ஸ்ல தான் காமனா இருக்கும் மெனிஞ்சியோமா. இது இம்பார்ட்டன்ட். இதுதான் மதர் இன் லா ஃபினாமினன் இதெல்லாம் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை சபிஸ்டன்ல அதை பத்தி கொடுக்கல. அதனால ஃபீமேல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரேர் இன் சைல்ட்ஹுட் அன்லெஸ் இட் இஸ் அசோசியேட்டட் வித் NF1. 50% இன்சிடென்ட்ல தான் டிடெக்ட் ஆகும். ஸ்லோ க்ரோயிங் லீஷனு. இது வந்து பெட்டர் ப்ரோக்னோசிஸ். ஓவரால் சர்வைவல் 5 இயர் சர்வைவல் வந்து மோர் தேன் 90. ரிகரன்ஸ் வந்து ஏதாவது சொல்லுவோம்னா சிம்சன்ஸ் கிரேடிங். இது MCQ. ஸோ சிம்சன்ஸ் கிரேடிங்ல என்ன சொல்றேன்னா எவ்வளோ எக்ஸசைஸ் பண்றோம் அதை வச்சு ரிகரன்ஸ் ரேட் சொல்லுவோம். ஸோ கம்ப்ளீட்டா இன்க்ளூடிங் டியூரல் அட்டாச்மெண்ட், அப்நார்மல் போனு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணாலுமே 10% ரிகரன்ஸ் இருக்கு. ஓகே, அது ஒரு MCQ. அடுத்து 5th பயாப்சி மட்டும் பண்ணா 100% ரிகரன்ஸ் இருக்கும். இன்கம்ப்ளீட் ரிசெக்ஷன் பண்ணா 85%. அடுத்து கம்ப்ளீட் வித் காட்ரைசேஷன் ஆஃப் டியூரல் அட்டாச்மெண்ட்னா 15%. கம்ப்ளீட் வித்தவுட் டியூரல் அட்டாச்மெண்ட்னா 30%. இன்கம்ப்ளீட், கம்ப்ளீட், பயாப்சி இந்த மூணையும் ஞாபகம் வச்சுக்கோங்க மெயினா. அடுத்து ஸோ சிம்சன்ஸ் கிரேடிங்கை பொறுத்து ரிகரன்ஸ் இருக்கும். அப்புறம் ஏடிபிக்கல் ஹிஸ்டாலஜி இருந்தாலும் ரெக்கரன்ஸ் இருக்கும். ஓவரால் லெஸ் தேன் 1 will have malignant histology. சர்ஜிக்கல் ரிசெக்ஷன் தான் ட்ரீட்மெண்ட் if neurologically symptomatic. Many small asymptomatic tumors can be observed. அடுத்து ஹெமாஞ்சியோபிளாஸ்டோமா. இதுல வர சிண்ட்ரோம் இம்பார்ட்டன்ட், VHL. ஸோ தி அக்கர் இன் யங் அடல்ட், மேல்ல வரும். 50 இயர்ஸ்ல தான் பீக் ஆகும். மாஸ் எஃபெக்ட் இருக்கும். ஸ்லோ க்ரோயிங்கு, பினைன். ஸோ அதாவது VHLோட வந்தா ஏர்லி இயர்ஸ்ல வரும். ஆனா வந்து அந்த VHLோட அசோசியேட் ஆகலைன்னா மெயினா 50 இயர்ஸ்ல தான் அது பீக் ஆகும். அடுத்து லிம்போமா அண்ட் ஹெமட்டோபைட்டிக் டியூமர்ஸ். ஃபர்ஸ்ட் பிரைமரி CNS லிம்போமா. ஸோ இன்சிடென்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு பர்டிகுலர் எய்ட்ஸ் பேஷண்ட்ஸ்ல.
மீன் ஏஜ் வந்து 60 இயர்ஸ் இன் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டு, எய்ட்ஸ் பேஷண்ட்ல 35 இயர்ஸ். அடுத்து மேல் ப்ரிடாமினன்ஸ் இருக்கும். ஸோ நியூரோ சைக்காட்ரி சேஞ்சஸ்லாம் வரும். சர்வைவல் வந்து ரொம்ப கம்மி தான், 1 to 4 months வித்தவுட் ட்ரீட்மெண்ட். ஸோ தெர் இஸ் அ ட்ராமேட்டிக் பட் ஷார்ட் லிவ்ட் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டீராய்ட்ஸ். ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்டீரியோடாட்டிக் பயாப்சி ஃபாலோட் பை ரேடியேஷன் அண்ட் கீமோதெரப்பி. ஏன்னா இது மித்தோட்ரெக்சேட்டுக்கு நல்லா சென்சிட்டிவா இருக்கும். ஸோ இன்ட்ராத்திக்கல் மித்தோட்ரெக்சேட் கொடுக்கலாம் லிம்போமாஸ்ல. ஸோ அடுத்து பிளாஸ்மாசைட்டோமா ஸ்கல்ல இன்வால்வ் ஆகும். when it is found intracranially, it mimics the meningioma. High risk of developing multiple myeloma within 10 years. ட்ரீட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் எக்ஸிஷன் ஃபாலோட் பை ரேடியேஷன் தெரப்பி. அடுத்து ஜெர்ம் செல் டியூமர். ஜெர்ம் செல் டியூமர்ல 50% வந்து பினைல் ரீஜன்ல இருக்கும். மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் இந்த ஜப்பான் பாப்புலேஷன். பீக் ஏஜ் வந்து 10 இயர்ஸ் மேல் ஏஜ் குரூப்ல வரும். அடுத்து அந்த இதுல வந்து இதுல எம்சிக்கு வந்து மேல் ப்ரிபார்டரன்ஸ் ஃபார் பினைல் ரீஜியன் ஜெர்மினோமா, வேற சுப்ராசெல்லர் ஜெர்மினோமா ஆர் மோர் காமன் இன் த ஃபீமேல்ஸ். when located in the penile region, they will cause hydrocephalus perinoid syndrome. அடுத்து இதுல வந்து சன்செட் சைன் தெரியும் பெரினாட்ல. அடுத்து சுப்ராசெல்லார் ரீஜியன்ல இருந்துச்சுன்னா ஹைப்போதலாமிக் பிட்யூட்டரி டிஸ்ஃபங்க்ஷன் வரும். அதனால டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், விஷுவல் டிஸ்பிளைன் அதெல்லாம் இருக்கும். டியூமர் மார்க்கர் மே ஹெல்ப் டயக்னோசிஸ் அண்ட் ஃபேவரபிள் மெத்தட் மாதிரியே தான். லோ செக்ரீஷன் ஆஃப் ஹெச்சிஜி அப்சர்வ்டு. இதுக்கும் சர்வைவல் ரேட் வந்து பெட்ரு. ஸோ ரெண்டு வந்து மோர் தேன் 90% சர்வைவல். ஒன்று வந்து ஜெர்ம் செல் டியூமர்ஸ், இன்னொன்று வந்து மெனிஞ்சியோமா. ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் வந்து பயாப்சி, ரேடியேஷன் பிளஸ் கீமோதெரப்பி, அப்புறம் ஹைட்ரோகெஃபலஸ் இருந்தா ஷண்ட் வைக்கிறது. அடுத்து நான் ஜெர்மினோமேட்டஸ் ஜெர்ம் செல் டியூமர் வந்து 0 to 3 years வரும். அடுத்து எம்ப்ரியோனல் கார்சினோமா, அது வந்து less than 1% ப்ரீ பியூபர்டல் சில்ட்ரன்ல வரும். பட் இட்ஸ் ரேர்லி ஃபவுண்ட் இன் சில்ட்ரன் younger than 4 years. If it is associated with Klinefelter syndrome. So இது MCQ. Klinefelter syndromeல என்ன CNS டியூமர் வரும் அப்படின்னு கேட்பான். எம்ப்ரியோனல் கார்சினோமா வரும். இதாவது ஒரு ஜெர்ம் செல் டியூமர். அடுத்து யோக்சாக் டியூமர்ஸ் ஆர் ஜென்ரலி கன்சிடர்ட் மெலிக்னன்ட் அண்ட் இன்வேசிவ். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் எண்டோடர்மல் சைனஸ் டியூமர். இன்ஃபேண்ட் அடலசன்ஸ்லாம் வரும். அக்ரெசிவா இருக்கும், மெலிக்னண்டா இருக்கும். அடுத்து கோரியா கார்சினோமா வந்து மெலிக்னண்டா இருக்கும், ஹைலி ஹெமரேஜிக்கா இருக்கும். அடுத்து டெரட்டோமா மெச்சூர் இம்மெச்சூர் ரெண்டா பிரிச்சுக்கிறாங்க. மெச்சூர் வந்து கியூரபிள். ஓகே. அடுத்து சர்ஜரி பிளஸ் கீமோதெரப்பி வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. அதாவது சர்ஜரி பிளஸ் கீமோதெரப்பி அண்ட் ரேடியேஷன் வெர்சஸ் பிரைமரி கீமோதெரப்பி பிளஸ் ரேடியேஷன். அதுல வந்து என்ன சொல்றதுன்னா பெரிய வித்தியாசம் இல்லை ரெண்டுலயும் அப்படிங்கிற. அடுத்து டியூமர்ஸ் ஆஃப் த செல்லார் ரீஜியன். செல்லார் ரீஜியன்ல வந்து பிட்யூட்டரி அடினோமா வித் மேல் டு ஃபீமேல் ஈக்குவல் இன்சிடென்ஸ் 3rd 4th டிகேட்ல வரும். மல்டிபிள் எண்டோக்ரைன் மென் சிண்ட்ரோமோட அசோசியேட்டா இருக்கும் பிட்யூட்டரி அடினோமா. 50% வந்து மேக்ரோ அடினோமா தான் இருக்கும், மோர் தேன் 1 centimeter. அடுத்து டிபிக்கலி when it is a hormone producing tumor, symptoms will appear at earlier stage in tumor growth than when non-functioning adenomas are found. early stageலயே இருக்கும் ஹார்மோன் ப்ரொடியூசிங் சிம்டம்ஸ். அடுத்து ப்ரொலாக்டின் லெவலை வச்சு சொல்றோம். ப்ரொலாக்டின் லெவல் வந்து between 25 to 150னா அது கன்சிடர்ட் as ஸ்டாக் எஃபெக்ட் அப்படி சொல்லுவான். 100க்கு மேல இருந்தா சஸ்பீஷியஸா இருக்கும். எம்சிக்கு வந்து மோர் தேன் 150 ப்ரொலாக்டின் லெவல் இருந்தால் தான் இட் இஸ் டயக்னோஸ்டிக் ஃபார் ப்ரொலாக்டினோமா. அடுத்து பிட்யூட்டரி அப்போப்ளெக்சி அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். பிட்யூட்டரி அப்போப்ளெக்சி இருந்தால் நம்ம ரேபிட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஸ்டீராய்டு, அப்புறம் சர்ஜிக்கல் டீகம்ப்ரெஷனு அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ரிஃப்ராக்டரி கேசஸ்க்கு ஃபோக்கல் ஆர் ஸ்டீரியோடாக்டிக் ரேடியேஷன் யூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ரொலாக்டினோமா வில் மேனிஃபெஸ்டஸ் அமெனோரியா அண்ட் கேலக்டோரியா அண்ட் ஃபீமேல்ஸ். மேல்ஸ்ல எப்படி ப்ரெசென்ட் ஆகும்னா இம்பார்ட்டன்ஸா ப்ரெசென்ட் ஆகும். அடுத்து இன்ஃபர்டிலிட்டி வில் பி ப்ரெசென்ட் இன் போத். இது எம்சிக்யூ. ஓகே, போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஆர் அஃபெக்டட் பை இன்ஃபர்டிலிட்டி. ட்ரீட்மெண்ட் வந்து புரோமோகிரிப்டின் டோபமைன் அகனிஸ்ட் கொடுக்கணும். அடுத்து அட்ரினோகார்டிகோட்ரோபின் அடினோமா வந்து புஷிங்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் ஆகும், ஹைப்பர் பிக்மெண்டேஷனு அதெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் வந்து சர்ஜரி. அடுத்து growth ஹார்மோன் செக்ரீட்டிங் டியூமர்ஸ் வந்து ஆக்ரோமெகாலி இன் அடல்ட்ஸ், ஜைஜாண்டிசம் இன் ப்ரீபியூபர்டல் சில்ட்ரன் வரும். சர்ஜரி தான் இது ட்ரீட்மெண்ட். சம் ரெஸ்பாண்ட் டு ஆக்லியோடைடு அண்ட் டோபமைன் அகனிஸ்ட். அடுத்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் டியூமர்ஸும் இருக்கு, அதுக்கும் சர்ஜரி தான். அடுத்து ஃபார் போத் கோனடோட்ரோபின் செக்ரீட்டிங் அண்ட் நான் ஃபங்க்ஷனல் அடினோமா கிளினிக்கல் பிரசன்டேஷன் வில் பி டியூ டு மாஸ் எஃபெக்ட் அண்ட் ஸ்டாக் கம்ப்ரெஷன். ஸோ என்ன இதுல ஐ ஃபைண்டிங் வரும்னு கேட்பாங்க.
பைடெம்போரல் ஹெமியோனோபியா இருக்கும், இதுக்கும் சர்ஜரி தான் பண்ணும். அடுத்து கிரேனியோஃபெரிஞ்சியோமா. கிரேனியோஃபெரிஞ்சியோமா வந்து சில்ட்ரன்ல வரும், 5 to 10 years, பினைன் பட் லோக்கலி அக்ரெசிவ். அப்புறம் ரிக்கரன்ஸ் அதிகம் வித்தின் 1 year. மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் போஸ்ட் ஆபரேட்டிவ் காம்ப்ளிகேஷன் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அண்ட் ஹைப்போதலாமிக் இன்ஜுரி. அடுத்து லாஸ்ட் சிஎன்எஸ் மெட்டாஸ்டேசிஸ். ஸோ செரிப்ரல் மெட்டாஸ்டேசிஸ் ஆர் த மோஸ்ட் காமன் பிரெயின் டியூமர் இன் அடல்ட். பிரைமரி பிரெயின் டியூமர் அவ்வளோ காமன் கிடையாது, செகண்டரி தான். மெட்டாஸ்டேசிஸ் தான் மோஸ்ட் காமன். மோர் தென் 50% ஆஃப் த பிரெயின் டியூமர் இது. அடுத்து சில்ட்ரன்ல வந்து 6% தான் இருக்கும். அடுத்து 6 to 14% பேஷண்ட்ஸ் வித் கேன்சர் டெவலப் பிரெயின் மெட்டாஸ்டேசிஸ். ஹையஸ்ட் இன்சிடென்ட்ஸ் வந்து 5th to 7th டேக்கு இருக்கும். மென் உமன்ல ஈக்குவல் இன்சிடென்ட்ஸ். ஸோ மோஸ்ட் காமன் சோர்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா லங் கேன்சர் தான். ஓகே, மென்ல. ஃபீமேல்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் கார்சினோமா. அடுத்து breast carcinoma and melanoma generally exhibit longest interval before metastasis. Lung cancer க்கு வந்து shortest டக்குன்னு பிரெயினுக்கு போயிடும். இது பிரெஸ்டும் மெலனோமா வந்து டைம் எடுத்துக்கும். ஸோ மெட்டாஸ்டேட்டிக் லீஷன்லாம் வந்து எடிமா அதெல்லாம் ப்ரெசென்ட் ஆகும். ஸ்டீராய்டு கொடுக்கணும், ஆன்டி கன்வல்சன்ஸ் கொடுக்கணும். நோ பிரைமரி டியூமர், பிரைமரி கண்டுபிடிக்கலன்னா நம்ம ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சி இல்லை எக்ஸிஷன் பண்ணலாம். ஸோ சாலிட்டரி மெட்டாஸ்டாஸா இருக்கு, பிரைமரி கண்ட்ரோல் ஆயிடுச்சுன்னா நம்ம டோட்டல் சர்ஜிக்கல் எக்ஸிஷன் ஃபாலோடு பை ஹோல் பிரெயின் ரேடியோ தெரப்பி கொடுக்கணும். அப்புறம் சர்ஜரி பண்ண முடியலன்னா ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரி பண்ணணும். ஸோ when multiple metastases are encountered, consideration should be given to excision of the symptomatic lesion or multiple lesion. அப்புறம் whole brain radiotherapy இல்லை hippocampal sparing whole brain radiotherapy இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ். ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி லாஸ்ட் டாபிக். ஸோ இதுல எல்லாம் தெரிஞ்சதான் உங்களுக்கு. பிரைமரி பிரெயின் இன்ஜுரி, செகண்டரி பிரெயின் இன்ஜுரினா என்னன்னு தெரியும். பிரைமரி பிரெயின் இன்ஜுரி இல்லைன்னா போன் ஃப்ராக்சர், இன்ட்ராக்ரேனியல் ஹெமரேஜ், டிஃப்யூஸ் ஆக்சானல் இன்ஜுரி, இதெல்லாம் பிரைமரி இன்ஜுரி. ஸோ இதுல நம்ம தெரிய பாயிண்ட் வந்து நம்ம இடிஹெச் படிச்சிருக்கோம். இடிஹெச்னா வந்து மெனிஞ்சியல் ஆர்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க யூஸ்வலா. மோஸ்ட் காமனா மெனிஞ்சியல் ஆர்ட்ரி தான், ஆனா வீனஸ் சைனசஸ் நிக்கோலால கூட ப்ளீடிங் ஆகலாம். ஓகே, ஸோ எபிடியூரல்னா என்னன்னா டியூரா ஸ்கல்லுக்கு நடுவில் இருக்கிறது. யூஸ்வலா ஸ்கல் ஃப்ராக்சரோட அசோசியேட் ஆயிருக்கும் பை லாசிரேஷன் ஆஃப் மெனிஞ்சியல் ஆர்ட்ரி. அப்புறம் rarely a fracture crossing a dural venous sinuses can cause a venous epidural hematoma, especially in children. சொல்றேன், அதான் சொன்னேன். வீனஸ் சைனஸ்ல கூட நம்ம இடிஹெச் வரும். அதனால ஆப்ஷன்ல பார்க்கணும். திஸ் ஒன்லி ஆர்ட்ரி அப்படின்னு கொடுத்துட்டானா அது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். வெயின்ல கூட வரலாம். அடுத்து எஸ்டிஹெச் வந்து டியூரா மேட்ருக்கும் அரக்னாய்டு மேட்ருக்கும் இருக்கும். ஷியரிங் ஃபோர்ஸ்னால பிரிட்ஜிங் வெயின்ஸ்லாம் போயிடும். ஸோ ஆனால் சம்டைம்ஸ் இதுவும் வந்து சம்டைம்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் இன்ஜுரி டு கார்டிகல் வெசல்ஸ் which bleed into the subdural space. அடுத்து SAH சொல்றேன். trauma is the most common cause of SAH. second most common cause தான் வந்து rupture of intracranial aneurysm. அடுத்து வந்து ஹெமட்டோமா பத்தி சொல்றான். இனிஷியலா சின்னதா இருக்கும், அது அப்படியே பெருசாகும், அதனால சர்ஜரி தேவைப்படலாம் அப்படிங்கிறான். அடுத்து செகண்டரி பிரெயின் இன்ஜுரி. ஸோ செகண்டரி பிரெயின் இன்ஜுரி எதனாலன்னா result of decreased oxygen delivery to the brain. So systemic hypotension vandrum is the presence of, so systemic hypotension along with the failure of autoregulation results in decreased cerebral blood flow and decreased oxygen delivery. So the prevention of secondary injury is therefore ideal to the MCQ. So primary brain injury oda secondary brain injury வந்து நம்ம வந்து prevent பண்ணணும், அப்பதான் சர்வைவல் வந்து நல்லா இருக்கும். அடுத்து ப்ரீ ஹாஸ்பிட்டல் கேர். ஸோ பிபி எவ்வளோ டார்கெட் பண்ணா less than 90. In patients with severe traumatic brain injury, systolic BP less than 90, PO2 less than 60 is a predictor of poor outcome. So pupillary size and reactivity aduvum initial neurological examination le varudhu. So in the absence of hypotension or hypoxia, an abnormal finding on examination is considered to be primary brain injury until proven otherwise. ஸோ அடுத்து ஜிசிஎஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஜிசிஎஸ் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒருத்த பார்த்துட்டு போங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா, இப்போ லைஃப் த்ரெட்டனிங் இன்ஜுரி இருக்கு அப்படின்னா நம்ம அவனை ஓட்டிக்கு எடுத்துட்டு போகிறோம், அது கூட சேர்ந்து நம்ம ஒரு இன்ட்ராக்ரேனியல் ஹெமட்டாமாவை சஸ்பெக்ட் பண்ணுறோம். எப்படி சஸ்பெக்ட் பண்ணுறோன்னா, ஒரு சைடு பியூப்பிள் டைலேட் ஆயிருக்கு, கான்ட்ரலேட்ரல் சைடு வந்து ஹெமிபேரசிஸ் இருக்கு. ஸோ இப்போ இதை ட்ரீட் பண்ணோம்னா நம்ம வந்து எக்ஸ்ப்ளோரேட்டரி பர்ஹோல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். அவனை டைரக்டா இமேஜ் பண்ணாமையே நம்ம வந்து இதை பர்ஹோல் பண்ணலாம். ஸோ எந்த இடத்துல பண்ணணும்னா எந்த சைடு டைலேஷன் இருக்கோ பியூப்பிள் அந்த சைடு. நெக்ஸ்ட் பேஜ்ல ட்ரீட்மெண்ட்.
ட்ரீட்மெண்ட் வந்து மெயினா அந்த ஃப்ளோ சார்ட்ல எல்லாம் கொடுத்துட்டான். உள்ள நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதெல்லாம் இதுலயே இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ராக்ரேனியல் மானிட்டர் பண்ணா ஜிசிஎஸ் லெஸ் தேன் 8 இருக்கவங்களுக்கு அது ஒண்ணு. ஸோ எந்தெந்த கிளாட்டுக்கெல்லாம் சர்ஜரி பண்ணா மோர் தேன் 30 ml கிளாட் இருந்துச்சுன்னா நம்ம ஆப்பரபிள், இல்ல மாஸ் எஃபெக்ட் அந்த மாதிரி இருக்குதா. அடுத்து ஹெட் எண்டை வந்து 30 டிகிரி எலிவேட் பண்ணி வைக்கணும், ஹெட் அண்ட் நியூட்ரல் பொசிஷன்ல வைக்கணும். அடுத்து இந்த காலர்லாம் போடுறோம் அப்படின்னா அது வந்து ஜுகுலர் வீனஸ் ஃப்ளோ வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணாம இருக்கணும். அப்புறம் பெர்ஃபியூஷன் ப்ரெஷர் மெயின்டைன் பண்ணணும். ஏற்கனவே சொன்னதான் சிபிபி செரிப்ரல் பெர்ஃபியூஷன் ப்ரெஷரை மோர் தேன் 60 மெயின்டைன் பண்ணணும். ஐசிபியை வந்து லெஸ் தேன் 22 வச்சுக்கணும். அடுத்து சிஎஸ்எஃப் drainage is now the first line of therapy in decreasing the intracranial pressure. இது MCQ. ஃபர்ஸ்ட் மெஷர் என்ன ஐசிபி கம்மி பண்றதுக்குன்னா சிஎஸ்எஃப் drainage. ஸோ அதுக்கடுத்து வென்ட்ரிகுலர் drainage, வென்ட்ரிகுலாஸ்டமி அதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பண்ணியும் ஐசிபி ரெய்ஸ்டா இருக்குன்னா நம்ம வந்து பேஷண்ட்டை செடேட் பண்ணி விட்டுருணும். செடேட் பண்ணி பேரலைஸ் பண்ணி விட்டுருணும் ஐசியூல. அப்பதான் ஐசிபி கம்மியா இருக்கும். ஸோ அப்புறம் மானிட்டர் பண்ணிருக்கும் போது if the ICP remains persistently if the ICP changes rapidly or the pupillary examination finding change, அதாவது blown pupil அந்த மாதிரி இருந்தா நம்ம வந்து சிடி ஸ்கேன் பண்ணணும். திரும்பி ரிப்பீட் சிடி ஸ்கேன் சொல்றான். if ICP remains persistently elevated, இந்த இதெல்லாம் பண்ணி இன்னும் எலிவேட்டா இருந்துச்சுன்னா மேனிட்டால் டையூரிட்டிக்ஸ்லாம் கொடுக்கணும். மேனிட்டால் டோஸ் கொடுத்துருக்கான் 0.25 to 1 gram per kg every 4 to 6 hours. அப்புறம் இதுக்கப்புறமும் எலிவேட்டா இருந்துச்சுன்னா ஹைப்பர் வென்டிலேஷன் பண்ணணும் to a PaCO2 of 30 to 35. இதான் சொன்னேன். அதுக்கடுத்து வந்து செகண்ட் தெரபியூட்டிக் இன்டர்வென்ஷன் ஹைப்பர்டானிக் சலைன், பார்பிச்சுரேட் தெரப்பி, டீகம்ப்ரசிவ் கிரேனியெக்டமி அதெல்லாம் பண்ணணும். ஸோ நியூட்ரிஷன் மேனேஜ் பண்ணும். நியூட்ரிஷன் வந்து நான் பேரலைஸ்ட் பேஷண்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். மோர் தேன் 140% ஆஃப் இஸ் ரெஸ்டிங் மெட்டபாலிசம் எக்ஸ்பெண்டிச்சர். பேரலைஸ்ட்ல 100% இருந்தால் போதும். அதில் 15% ப்ரோட்டீன் இருக்கணும். ஃபீடிங் பிகின்ஸ் அட்லீஸ்ட் 5 days and at most 7 days post injury. அது ஒரு MCQ. 5th day ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டீராய்ட்ஸ் நோ ரோல் இன் ட்ராமாட்டிக் பிரெயின் இன்ஜுரி. ஆன்டி கன்வல்சன்ஸ். ஸோ ப்ரொஃபைலாட்டிக் யூஸ் ஆஃப் ஆன்டி கன்வல்சன்ட் இஸ் நாட் இண்டிகேட்டட் ஃபார் ப்ரிவென்ஷன் ஆஃப் லேட் போஸ்ட் ட்ராமாட்டிக் சீச்சர். ஏர்லி போஸ்ட் ட்ராமாட்டிக் சீச்சருக்கு மட்டும்தான் ஆன்டி கன்வல்சன்ட் வந்து கொடுக்கணும். அண்ட் பிரைமர்லி இன் பேஷண்ட் வித் ஹை ரிஸ்க் ஆஃப் ஏர்லி சீச்சர். அடுத்து அப்புறம் அப்படியே ஆன்டி கன்வல்சன் வந்து டேப்பர் பண்ணும். அடுத்து ஹைப்பர் வென்டிலேஷன் காஸ் a decrease in ICP by lowering the PaCO2 which causes vasoconstriction and decreases in the intracranial blood volume. It also causes the decreased cerebral blood flow. இதான் முன்னாடி சொன்னேன். If hyperventilation or to a PaCO2 of less than 30 is required, then monitoring of the cerebral blood flow is strongly recommended. PaCO2 ஐடியில 32 வரைக்கும் குறைப்பாங்க ஹைப்பர் வென்டிலேட் பண்ணி. 30க்கு கீழே கம்மியா இருக்கணும்னா நம்ம வந்து செரிப்ரல் பிளட் ஃப்ளோ வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ அதான் அந்த டேப்லர் காலத்துல ஃபுல்லா என்னென்ன பேராமீட்டர் பார்க்கலாம். ஹைப்பர் ஆஸ்மோலார் தெரப்பி, மேனிட்டால். ப்ரொஃபைலாக்டிக் ஹைப்போதெர்மியா வந்து நாட் ரெக்கமெண்டட், அது தெரிஞ்சுக்கணும். இன்ஃபெக்ஷன் ப்ரொஃபைலாக்சிஸ் ஆன்டிபயோட்டிக்கும் நாட் ரெக்கமெண்டட். ஐசிஎஸ் ஐசிபி மானிட்டரிங் சொல்லிட்டேன் லெஸ் தேன் 3.8. சிபிபி த்ரெஷோல்டு வந்து லெஸ் தேன் 50 ஷுட் பி அவாய்டட். மெயின்டைன் பண்றதுக்கு வந்து அபவ் 70 மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணணும். அடுத்து சிஸ்டாலிக் பிளட் ப்ரெஷர் வந்து மோர் தேன் 100 in 50 to 60 70 years ஏஜ். அப்புறம் வயசு அதிகமாக இன்னும் அதிகமாகிட்டே போகணும். மோர் தேன் 120 in patients with 15 to கம்மியான ஏஜ், யங் ஏஜ் 15 to 50 இயர்ஸ்னா மோர் தேன் 110 இருக்கணும். 50 to 70 இயர்ஸ்னா மோர் தேன் 100 இருக்கணும். அடுத்து நியூட்ரிஷன் நான் சொன்னேன் day 5 day 7ல. சீஷர் ப்ரொஃபைலாக்சிஸ் வந்து டிக்ரீசஸ் ஏர்லி போஸ்ட் ட்ராமாட்டிக் சீச்சர். அடுத்து இதுல இன்னொரு இம்பார்ட்டன்ட் MCQ, இன்சஃபிஷியன்ட் எவிடன்ஸ் டு ரெக்கமெண்ட் லெவிட்ரிசிட்டம் ஓவர் ஃபெனிடைன். இப்போ நிறைய இடத்துல இந்த லெவிபில் கொடுத்துட்டு இருக்காங்க, அது வந்து ஃபெனிடைனோட சுப்பீரியர் அப்படி அதெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் நோ எவிடன்ஸ்னு சொல்லிட்டான். ஃபெனிடைனே பெட்டர் தான். ஹைப்பர் வென்டிலேஷனு அதான் சொல்லிருந்தான். ஸ்டீராய்ட்ஸ் நாட் ரெக்கமெண்டட். ஓகே, அவ்வளோதான். சூப்பர்.